ஹாய், ஐம் விக்கி. இன்றைக்கி வீடியோ என்னென்னா நியூரல் நெட்வொர்க்ஸ். அது என்னது நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய அப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிரி, அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டண்ட், இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா இந்த நியூரல் நெட்வொர்க்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் என்ன, எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு வரும். எனக்கு அதே கொஸ்டின் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சிம்பிளாக ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போது எல்லாருமே எந்திரன் மூவி பார்த்துருப்பீங்க. அதே தான், நம்ம ஒரு ஹியூமன்கிட்ட இருக்க, நம்ம மனிதன்கிட்ட இருக்க ஒரு குவாலிட்டியை மிஷினுக்கு கொடுக்க நினைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்ம ஒரு மிஷினுக்கோ ஒரு கம்ப்யூட்டருக்கோ ஹியூமனுக்கு இருக்க எல்லா எபிலிட்டியும் நம்ம கொடுக்கறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்குள்ளே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே தான் நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்ற ஒரு டாபிக் இருக்குது. அப்படி நம்ம மனிதனை மாதிரி மிஷினை ஒர்க்காக வைக்கணும்னா அதுக்கு நிறைய வேலைகள் பார்க்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்போது நமக்கு தெரியாது ஒரு தீயில் நம்ம தொட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், முதல் மாடியிலேருந்து நம்ம குதிச்சோம்னா நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஒரு சின்ன பிள்ளை போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் அது தீயை தொட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் டைம் அதுக்கு தெரியாது தீயை தொட்டால் சுடுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டைம் அந்த குழந்தை போய் தொட்டுச்சுன்னா உடனே கை எடுக்கும், அழுகும். செகண்ட் டைம் அதே குழந்தை அந்த தீயை பார்க்கும்போது அந்த குழந்தை போய் தொடுமான்னா கண்டிப்பாக அந்த குழந்தை தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த குழந்தைக்கு அந்த தீயோட எஃபெக்ட் தெரியும். இதே தான் இப்போது நம்ம ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு மிஷின் வந்துட்டு ஒர்க் ஆகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, மறுபடியும் அதே மிஷின் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதே ஆக்சிடென்ட் திருப்பி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த குழந்தையும் அந்த மிஷினை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, அந்த குழந்தை ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து லேர்ன் பண்ணிச்சு, திருப்பி அந்த ஃபயரை பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து அதை தொடாது. பிகாஸ் அதுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அந்த மிஷினுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது. அது பண்ண மிஸ்டேக்கே திருப்பி பண்ணும். எப்போ வரைக்கும்னா அன்டில் அந்த மிஷினோட கிரியேட்டர் அந்த ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அது அதே மிஸ்டேக் திருப்பி பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம சயின்டிஸ்ட் ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு ஸோ மிஷினுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி கொடுத்தோன்னா நமக்கு வேலை குறையுமே அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ யோசிச்சுட்டு தான் இந்த ஏஐன்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது 1950s கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் இது இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன 1 or 2 அப்ளிகேஷன் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ஏஐயில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதுதான் ஏஐ பாசிபிள் ஆகும். ஒன்று வந்து மிஷின் லேர்னிங், இன்னொன்று வந்துட்டு டீப் லேர்னிங். ஓகேங்களா? இந்த மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு டீப் லேர்னிங்க்கு உள்ளே இருக்க ஒரு டாபிக், அதுதான் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஃபைனலி டாபிக் வந்தாச்சு, நியூரல் நெட்வொர்க்ஸ். இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் ரெண்டாக வரும். செகண்ட் வேர்டை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு வேர்ட் நியூரல். ஸோ இது எதோட ரிலேட் ஆகுதுன்னா நியூரான்ஸ், நர்வ் சிஸ்டம் அதோட ரிலேட் ஆகுது. இது வந்துட்டு நம்ம ஹியூமன் பாடியோட ரிலேட் ஆகும். ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் ஒரு பெரிய நர்வ் சிஸ்டம் இருக்குது. அந்த நர்வ் சிஸ்டத்தில் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் செல் இருக்குது. அந்த செல்லோட நேம் தான் என்னென்னா நியூரான்ஸ். ஸோ அந்த நியூரான்ஸோட ஒர்க்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இப்படி ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்ற ஒரு சிஸ்டமே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன தான் அந்த நியூரான் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல, நம்மளோட பிரெயினில் மட்டும் 80 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. அந்த நியூரான்ஸோட வேலை என்ன? ஃபஸ்ட்டு நியூரான்ஸ் என்ன? அது வந்து ஒரு நார்மலான ஒரு செல்லு தாங்க. அந்த செல்லில் வந்துட்டு நிறையா பார்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து டென்ட்ரைட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆக்சான் ஒரு பார்ட் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் வேலை இருக்கும். இந்த நியூரானோட முக்கியமான வேலை என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து பாஸ் பண்ணுறது அந்த நியூரானோட முக்கியமான வேலை. சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு நரம்பு இருக்குன்னா, நம்ம வந்து உங்கள் கையை யாராவது டச் பண்ணும்போது அங்கே ஒரு அதிர்வு வரும். அந்த அதிர்வை எது சென்ஸ் பண்ணுன்னா டென்ட்ரைட் சென்ஸ் பண்ணும். டென்ட்ரைட் சென்ஸ் பண்ணி அந்த சென்ஸ் நேராக எங்கே போகும்னா நியூக்ளியஸ் போகும். நியூக்ளியஸ் வந்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அதை வந்து அதை ஆக்சன் கொடுக்கும். அந்த ஆக்சன் என்ன பண்ணுன்னா அதோட கனெக்ட் ஆகிருக்க அடுத்த நியூரானோட டென்ட்ரைட்ஸ் கொடுக்கும். இப்படியே அது பாஸ் ஆகி எங்கே போகும்னா நம்ம பிரெயினுக்கு போகும். அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம கையை யாரோ டச் பண்ணுறாங்க, நம்ம கையில் ஏதோ ஒன்று டச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுமே செயல்படுது. இதுதான் நியூரானோட ஒர்க்கு. நம்ம சொல்கிற இது எல்லாமே ஒரு செகண்டுக்குள்ளே நடந்துடும். ஸோ இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிது அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நியூரல் நெட்வொர்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்க மாதிரி தான் ஒவ்வொரு நியூரானும் எப்படி நம்ம உடம்புல கனெக்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு நியூரான்ஸ் வந்துட்டு நோடுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்க நியூரான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் டென்ட்ரைட்ஸ், நியூக்ளியஸ் அண்ட் ஆக்சான், இந்த 3 பார்ட் இருக்கா. டென்ட்ரைட்ஸோட வேலை என்னென்னா அதை சென்ஸ் பண்ணுறது, அதை நியூக்ளியஸ்க்கு அனுப்புறது. ஓகேங்களா? அது லைக் இன்புட் மாதிரி. நியூக்ளியஸோட வேலை என்னென்னா கிடைச்ச இன்புட்டை ப்ராசஸ் பண்ணுறது. ஓகே, அது ப்ராசஸிங் ஏரியா மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் என்னென்னா அவுட்புட் மாதிரி, இங்கேருந்து அடுத்த நியூரானுக்கு பாஸ் பண்ணுறது. இதையே பேஸ் பண்ணி அவங்க ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படின்னா இன்புட் லேயர்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு இன்புட் சென்ஸ் பண்ணுறதுக்கு லைக்
டென்ட்ரைட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிடன் லேயர், இதுதான் ப்ராசஸிங் பிளேஸ். ஹிடன் லேயர் நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம், ஆனால் ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸில் எத்தனை ஹிடன் லேயர் வேணாலும் இருக்கலாங்க. நம்ம இஷ்டம் தான், அதை க்ரியேட் பண்ணுறவங்க இஷ்டம் தான், எத்தனை ஹிடன் லேயர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நம்மளோட ப்ராப்ளத்தை பொறுத்து, அந்தளவு நம்ம காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து நம்ம வந்து எத்தனை லேயர் வேணாலும் உருவாக்கிக்கலாம். அது வந்து ப்ராசஸிங் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் ஏரியா, இது வந்து லைக் ஆக்ஷன். ஓகேங்களா, இதுதான் நியூரல் நெட்வொர்க்ஸ். இப்போ வந்துட்டு இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். பட் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லலாம், நான் சிம்பிளாக எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 6 இன்புட் லேயர் இருக்குது. இன்புட் லேயருக்கு அப்புறம் ஹிடன் லேயரில் வந்துட்டு நான் எத்தனை லேயர் வேணாலும் இருக்கான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, 2 ஹிடன் லேயர் இருக்குது. ஒரு ஹிடன் லேயரில் வந்துட்டு 8 நோடு, இன்னொரு ஹிடன் லேயர்லேயும் 8 நோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு அது ஒரு 6 இருக்குது. ஓகேங்களா, இப்போது இது வந்துட்டு ஒரு மாடல். ஓவராலாக சொல்லணும்னா நம்ம இது ஒரு மாடல் சொல்லுவோம். இப்போ எந்த ஒரு விஷயமுமே நம்ம ப்ரீவியஸாக ஒன்று டீச் பண்ணாமல் அதுலேருந்து அவுட்புட் எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நான் சிம்பிளாக ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு குழந்தை ஃபஸ்ட் டைம் நெருப்பு தொடும்போது அதுக்கு தெரியாது அது சுடுன்னு. பட் ஒன்ஸ் அந்த குழந்தை தொட்டதுக்கப்புறம் அது லேர்ன் பண்ணிச்சு, அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது லேர்ன் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இந்த மிஷின் வந்துட்டு நம்மள மாதிரி ஒர்க் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு வந்து தேவையான இன்புட்ஸை நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த சிஸ்டத்தை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாகை சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு டாக் என்ன ப்ரீட் டாக்னு நம்ம சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த மாடல் நம்ம ட்ரெயின் பண்ணணும். இருக்க எல்லா டாகோட பிக்சரையும் அதில் நம்ம இது பண்ணி லேபிள் போட்டு வைக்கணும். இந்த டாக் இந்த ப்ரீடுக்குரியது, இந்த டாக் இந்த ப்ரீடுக்குரியதுன்னு சொல்லிட்டு நம்ம லேபிள் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ளே ஸ்டோர் பண்ணி அந்த மிஷினை ட்ரெயின் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, ட்ரெயின் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இன்புட்டில் வந்துட்டு ஒரு 4-5 டாக்ஸோட பிக்சர் கொடுக்குறோம். அப்படி நம்ம பிக்சர் கொடுக்கும்போது ஆல்ரெடி அந்த சிஸ்டம் ட்ரெயின் ஆகிருக்கும், எந்தெந்த டாக் இதுன்னு ஆல்ரெடி அது உள்ளே ஸ்டோர் ஆகி வச்சுருக்கும். அப்படி நம்ம கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற இன்புட்டை எடுத்து செப்பரேட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிக்சலாக பிரிச்சுட்டு ஒவ்வொன்றா அதை சென்ஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு இன்புட் அதை சென்ஸ் பண்ணணும்னா ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, அதை வந்துட்டு ஹிடன் லேயருக்கு சென்ட் பண்ணும். ஹிடன் லேயர்னால் நான் ஆல்ரெடி சொன்னது தான், அது ஒரு ப்ராசஸிங் ஏரியா. ஒவ்வொரு ஹிடன் லேயர்லேயும் வந்துட்டு நிறைய நோட்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 8 நோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நோடுமே ஒரு வித்தியாசமானது. ஒவ்வொரு நோட்லேயுமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், ஒரு சர்க்யூட் கால்குலேஷன் மாதிரி நிறையா வந்துட்டு இது இருக்கும். ஸோ அப்படியே அந்த இன்புட் லேயர் கொடுக்குற டேட்டாவை ஒவ்வொரு நோடுமே ப்ராசஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்தடுத்த நோடுக்கு அனுப்பும். அப்படி ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணும்போது இது வரைக்கும் அந்த சிஸ்டம் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிச்சோ, அந்த மாடல் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிச்சோ எல்லாத்தோடையும் அந்த இதை வச்சு கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு அது எது சரியான அவுட்புட்டோ, நீங்கள் கொடுத்த டாகு எந்த ப்ரீடு சேர்ந்ததோ அது கரெக்டாக வந்துட்டு அது அவுட்புட்டில் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட நியூரல் நெட்வொர்க்ஸ். இதில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அசம்ப்ஷன் தான். நம்ம ட்ரெயின் பண்ணதை வச்சு நம்ம எக்ஸாம் படிச்சுட்டு போகிறோம், எல்லாமே நம்ம சரியாக எழுதுகிறோமான்றது நமக்கு தெரியாது. ஒரு சில தப்பாக தானே எழுதுவோம். அதே மாதிரி தான் அந்த மிஷின் ஒரு சில மிஸ்டேக் மேக் பண்ணுவோம் சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணும்போது. பட் நம்ம வந்துட்டு அதோட அவுட்புட் வந்து ரான்னு கொடுத்துட்டோமா, அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை லேர்ன் பண்ணிவிட்டு அது வந்து அவுட்புட்டை வந்து சரியாக மாற்றிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அதில் வந்துட்டு நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. வெயிட்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த பேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாமே வேரி ஆகும். ஒவ்வொன்றும் வேரி ஆகி நமக்கு வந்து அக்யூரேட் அவுட்புட் கிடைக்கும். இப்போது மிஷின் ட்ரெயின் ஆக நமக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நியூரல் நெட்வொர்க்ஸுக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, லேர்ன் பண்ணுது, மிஷின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அப்படின்னு சொன்னால், அது வந்துட்டு அந்த நியூரல் நெட்வொர்க்ஸில் வந்துட்டு அந்தளவு வராது. அது வந்துட்டு மிஷின் லேர்னிங்கை பேஸ் பண்ணி வரும். அந்த மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்க்கு நான் இன்னொரு வீடியோ போடுவேன் ஃப்யூச்சரில். அதில் நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பெரிய கான்செப்டில் உங்களுக்கு டவுட் இருக்குது, இதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக நான் வீடியோ பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.